Hi friends, வணக்கம். நான் உங்க பிரவீன். நீங்கள் பார்த்துக்கிட்டு தமிழ் ஹேக்கிங்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாம் சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க, ஜாலியாக இருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி நம்ம வந்து ஃபோனில் எப்படி macOS யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் இருக்குது. ஸோ நம்ம ஃபைல் மேனேஜரில் நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஃபைல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். யூடியூப் இருக்குது, பார்த்தீங்கன்னா யூடியூப் கூட வரும். பார்த்தீங்கன்னா யூடியூப் கூட வந்துடுது. ஸோ யூடியூப்பில் நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னா பார்க்கலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது நம்ம மல்டி விண்டோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அட் அ டைமில் நிறையா ப்ரௌஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக் வைக்கலாம், யூடியூப்பில் வீடியோ ப்ளே பண்ணிட்டு கூட நீங்கள் ஏதாச்சும் வேலை பார்க்குறதா பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது நான் இதுக்கு போய் ஃபேஸ்புக்கில் போய் கூட நான் ஃபேஸ்புக் பார்த்துட்ருக்கலாம். ஸோ இந்தமாரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் தெரியப்படுத்துவீங்க, எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நம்ம வந்து மவுஸ் வேணுமா அப்படிங்கிறது அவசியம் இல்லை. மவுஸ் வச்சுருக்கவங்க மவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மவுஸ் இல்லாதவங்க நம்ம இந்த இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி ஹேண்ட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மவுஸ் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னென்னா இப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம எப்படி இந்த macOS-ஐ நம்ம எப்படி ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு லீனான்னு அடிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லீனா டெஸ்க்டாப் UI மல்டி விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இதற்கா உள்ளன ஆப். ஸோ இந்த ஆப்பை தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ லீனா டெஸ்க்டாப் UI மல்டி விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த ஆப்பை வச்சு தான் நம்ம வந்து OS இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 4 MB 5 MB தான் வரும்னு நினைக்கிறேன். இதில் காமிக்கலை. ஸோ ஒரு 4-5 MB தான் இருக்கும். நீங்கள் அதுக்காக 5 GB அதுமாரிலாம் தேவைப்படுமா அப்படின்னு நினைக்க தேவையில்லை. ஒரு 4 GB 5 GB தான் வரும். ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் ஒன்றும் இல்லை, இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் ஜஸ்ட்டு இந்த ஆப்பில் போய்ட்டு லீனா டெஸ்க்டாப் UI-ஐ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி வந்துடும். ஸோ இதை நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம், என்ன வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது இப்படிலாம் பண்ண முடியாது. macOS-ல் உள்ள ஆப்பெலாம் இன்ஸ்டால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. இது சும்மா macOS மாரி ஒரு லுக்கை கொடுக்குறதுக்கு தான் இந்த ஆப்பு. ஸோ இந்த ஆப்பை வச்சு நம்ம macOS சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு இந்த ஆப்பை வச்சு நம்ம மல்டி விண்டோ யூஸ் பண்ணிக்கலாம், டெஸ்க்டாப் மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூடூத் வேணுங்கிறவங்க, ப்ளூடூத் மவுஸ் வேணுங்கிறவங்க ப்ளூடூத்தில் ஆன் பண்ணிட்டு நீங்கள் ப்ளூடூத் மவுஸ் கனெக்ட் பண்ணுறது மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்தர் ப்ளூடூத் இருக்குது, இதை அமைச்சிட்டு வந்தீங்கன்னா ப்ளூடூத் போய்டும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த நேவிகேட்டர் 950 BT ப்ளூடூத் மவுஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை வச்சு தான் இப்போ நான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யூடியூப் போகிறவங்க யூடியூப் போய் யூடியூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் போகிறவங்க ஃபேஸ்புக் போய்ட்டு ஃபேஸ்புக்கில் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஒரு விண்டோஸில் யூஸ் பண்ணுறோமோ அதேமாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே நீங்கள் வீடியோ வச்சு பார்க்கணுன்னா ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு நம்ம ஃபைல் மேனேஜரில் கூட வீடியோஸ்லாம் பார்க்கலாம். ஸோ கூட நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஃபைல் மேனேஜரில் வீடியோலாம் ப்ளே ஆகாதுன்னு நினச்சிட்ருப்பீங்க, பட் ப்ளே ஆகும். ஸோ காமிக்கிற பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் மேனேஜரில் கூட நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி விண்டோங்க இருக்க வச்சு நம்ம அட் எ டைமில் நிறைய ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இப்போ யூடியூப் போய் நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி அமைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஹேக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா
தமிழ் அச்சுன்னு அடிச்சிங்கனாலே போதும், நம்ம தமிழ் ஹேக்கிங்ஸ் வந்துடும். தமிழ் அடிச்சிங்கன்னா போதும். ஸோ இது வரைக்கும் தமிழ் ஹேக்கிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை முக்கியமாக ஆன் பண்ணிக்கோங்க. இதுதான் முக்கியமான ஒன்று. ஸோ நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இதன் மூலிமா நீங்கள் டைம் உங்களுக்கு சேவ் ஆகும். டக்குன்னு நான் வீடியோ அப்லோட் எப்பப்பெல்லாம் பண்ணுறனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடும். ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ சப்ஸ்கிரைப் இருக்கும் பார்ப்போம். 3859 இருக்கும். 4000 கிட்ட வந்துட்டோம். ஸோ எல்லாருக்கும் நன்றி. 4000 சப்ஸ்கிரைப் கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துவீங்க. நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.